வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. டெல்டா மாவட்டங்களில் பயிரிடப்பட்டுள்ள சம்பா பயிர்களை காத்திட மேட்டூர் அணையில் இருந்து இன்று முதல் 2 TMC தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். இதை சிக்கனமாக பயன்படுத்தி சம்பா பயிரை பாதுகாத்திடுமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை நடிகர் விஜய் தொடங்கியுள்ளார். தனது கட்சியின் பெயரை டெல்லி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த அவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற முழக்கத்துடன் பயணிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். வரும் மக்களவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது என அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிப்பதில்லை எனவும் முடிவெடுத்திருப்பதாக திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதே இலக்கு என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்க பெற்ற பின்னர் கோட்பாடுகள், சின்னம், கொடி ஆகியவை அறிமுகப்படுத்தப்படும் என்றார். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்ததை தொடர்ந்து மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட விஜய் மக்கள் இயக்கத்தினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். தொடர்ந்து பொதுமக்களோடு கேக் வெட்டியும் குடை உள்ளிட்ட பொருட்களையும் வழங்கி உற்சாகம் அடைந்தனர். புதிதாக கட்சி தொடங்கி இருக்கும் நடிகர் விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்றும் யார் வேண்டுமானாலும் கட்சி துவங்கலாம் எனவும் குறிப்பிட்டார். நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதால் திமுகவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என கனிமொழி MP தெரிவித்துள்ளார். சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ மக்களை பிளவுபடுத்தக் கூடாது என்ற விஜயின் கருத்தை தான் தாங்கள் தொடர்ந்து பின்பற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் KS அழகிரி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், மக்களை பிளவுபடுத்துகிற அரசியலுக்கு எதிராக கருத்து கூறியிருப்பது மகிழ்ச்சியாக உள்ளது என்றார். நடிகர் விஜய் கட்சி தொடங்கியது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு, நல்ல விஷயங்கள் பேசும்போது எதற்கு இந்த கேள்வி என அமைச்சர் மா சுப்பிரமணியன் எதிர்கேள்வி கேட்டு கடந்து சென்றார். திருவள்ளூர் மாவட்ட மருத்துவமனை நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இவ்வாறு கூறினார். தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியை பதிவு செய்வதற்கான அனைத்து ஆவணங்களையும் டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் அலுவலகத்தில் சமர்ப்பித்து விட்டதாக விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர் இதனை கூறினார். சனாதனம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் மார்ச் 4ஆம் தேதி நேரில் ஆஜராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பெங்களூரு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது. பெங்களூருவில் உள்ள MP MLAக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் பரமேஷ் என்பவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். சென்னை பசுமை வழிசாலை இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் GK வாசன் சந்தித்து பேசினார். சுமார் 30 நிமிடங்களுக்கு நீடித்த இந்த சந்திப்பில் மக்களவை தேர்தல் கூட்டணி குறித்து பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்த பெண் நிர்வாகி ஒருவர் புதுக்கோட்டை மாவட்ட மகளிர் அணி பொறுப்பை தனக்கு வழங்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தார். உதயநிதி ஸ்டாலினை திமுக பெண் நிர்வாகி கமலா செல்வம் சந்தித்தார். விழுப்புரம் VCK MP ரவிக்குமாரின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட திமுக நிர்வாகிகள் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிடம் அதிருப்தி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அத்தோடு விழுப்புரம் தொகுதியில் திமுகவை களம் காண வேண்டும் என வலியுறுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மயிலாடுதுறை தொகுதியை மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்க கேட்டுக் கொண்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் KS அழகிரி தெரிவித்திருக்கிறார். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் முடியவில்லை என தெரிவித்த அவர், இந்த முறை காங்கிரசுக்கு அதிக இடங்களை கேட்டு வருவதாக கூறினார்.
அதிமுகவும் திமுகவும் பங்காளி சண்டை போட்டுக் கொள்வதாக தெரிவித்த அண்ணாமலை தன்னை திட்ட இரு கட்சிகளும் ஒன்று கூடிக் கொள்வதாக கூறினார். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததற்கு வாழ்த்து தெரிவித்த அவர் யார் அரசியலுக்கு வந்தாலும் அவர்களை பாஜக வரவேற்கும் என்று கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஏற்ப சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை அதிகரிக்க அரசியலமைப்பில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான தனிநபர் மசோதாவை திமுக எம்பி பி. வில்சன் தாக்கல் செய்தார். மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீட்டை உயர்த்திட அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பிற நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்பினருடன் தொடர்பில் உள்ளதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சோதனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீது கைது நடவடிக்கை இருக்காது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்துள்ளது. நாதக நிர்வாகிகளுக்கு சம்மன் அனுப்பியதை எதிர்த்த வழக்கில் சட்டத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என NIA தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சட்டவிரோதமாக மணல் அள்ளியது தொடர்பாக மணல் குவாரி ஒப்பந்ததாரர்களின் 130 கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. சண்முகா ராமச்சந்திரன், கருப்பையா ரத்தினம் உள்ளிட்டோருக்கு சொந்தமான இடங்களில் சமீபத்தில் சோதனை நடைபெற்றது. பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக இன்று அசாம் மாநிலத்திற்கு செல்கிறார். கவுஹாத்தியில் நடைபெறும் பொது நிகழ்ச்சியில் பங்கேற்று 11,000 கோடிக்கும் அதிக மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி அர்ப்பணிக்கிறார். பாஜக அரசின் 3வது ஆட்சி காலத்தில் உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா நிச்சயமாக மாறியிருக்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற பாரத் மொபிலிட்டி கண்காட்சியை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் மீது மக்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருப்பதால் தாங்கள் நம்பிக்கையோடு இருப்பதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்க உழைத்து வருவதாகவும் கூறினார். நடப்பு நிதியாண்டில் இடைக்கால பட்ஜெட்டில் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காதது ஏன் என மத்திய வருவாய்த்துறை செயலாளர் விளக்கமளித்திருக்கிறார். உலகளவில் கச்சா எண்ணெய் விலைகள் சீராகிவிட்டதால் எரிபொருள் வரியை மேலும் குறைக்க சாத்தியமில்லை என தெரிவித்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் 300 தொகுதிகளில் போட்டியிட்டால் 40 இடங்களிலாவது வெற்றி பெறுவார்களா என்பது தனக்கு சந்தேகமாக இருப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மமதா பானர்ஜி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அதோடு ராகுல் காந்தியின் பயணத்தையும் அவர் விமர்சித்துள்ளார். டெல்லி ஆம் ஆத்மி MLA-க்களை பாஜக விலைக்கு வாங்க முயல்வதாக குற்றம் சாட்டிய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அம்மாநில குற்றப்பிரிவு போலீசார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். கெஜ்ரிவாலின் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை கோரி பாஜகவினர் காவல்துறை ஆணையரிடம் புகார் அளித்தனர். 2012 உத்தரப்பிரதேச தேர்தலின் போது தேர்தல் விதிகளை மீறியதற்காக பாஜக MP ரீட்டா பகுகுணா ஜோஷி என்பவருக்கு 6 மாத சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இவர் காங்கிரஸில் இருந்தபோது தேர்தல் பரப்புரைக்கான நேரம் முடிந்தும் கூட்டம் நடத்தியதாக வழக்கு தொடரப்பட்டது. கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் நெடுஞ்சாலையில் இரவு நேரத்தில் 5 புலிகள் மற்றும் குட்டியோடு யானை ஒன்றும் சாலையை கடந்து சென்ற வீடியோ வெளியானது. பந்திப்பூர் புலிகள் காப்பகத்தில் இருந்து புலிகள் மற்றும் குட்டியோடு காட்டு யானை ஒன்றும் சாலையை கடந்தன. கர்நாடக மாநிலம் மங்களூரு அருகே கடலில் மூழ்கிய மீன்பிடி படகில் தவித்துக் கொண்டிருந்த மீனவர்களை கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த சக மீனவர்கள் பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர். மேலும் கடலில் மூழ்கிய படகை கயிறு கட்டி மீனவர்கள் கரைக்கு இழுத்து வந்தனர். தமிழ்நாட்டில் 2011ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட காவல்துறை உதவி ஆய்வாளர்களுக்கு 13 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்காதது வருத்தமளிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். பதவி உயர்வு வழங்காமல் இருக்க நிதி நெருக்கடியை காரணம் சொல்வதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது என்பது குறித்து வரும் 7ஆம் தேதி தேமுதிக ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆலோசனை நடத்துகிறார்.
நாடாளுமன்ற தேர்தல் குறித்து முடிவெடுக்க அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் சரத்குமாருக்கு முழு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அக்கட்சியின் சார்பாக சென்னையில் நடைபெற்ற பொறுப்பாளர்களின் ஆலோசனை கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்களவைத் தேர்தல் கூட்டணி குறித்து 15 நாட்களுக்குள் அறிவிப்பதாக கூறியிருக்கும் சமக தலைவர் சரத்குமார் திமுகவிடமிருந்து கூட்டணிக்கான அழைப்பு வரவில்லை என்ற கட்சி தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து வருவதாக கூறினார். வரும் மக்களவைத் தேர்தலில் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக எடப்பாடி பழனிசாமி திடீர் பாசம் காட்டி வருவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இபிஎஸ்ஸிடம் சிறுபான்மை மக்கள் ஏமாற மாட்டார்கள் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் முகமது அபுபக்கர் கூறினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலணிகளின் கால அளவுகள் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் மூலமாக கணக்கெடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நடைபெற்ற குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான நேர்முக தேர்வு குறித்த தேதி வெளியாகியுள்ளது. அதன்படி வரும் 12ஆம் தேதியில் இருந்து 17ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்னணு வர்த்தகத்திற்கான திறந்த இணையதளத்தில் மெட்ரோ ரயில் பயணச்சீட்டு பெறும் வசதியை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் அறிமுகப்படுத்தினார். ONDC நெட்வொர்க்குடன் இணைந்து இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க சென்ற படகு நடுக்கடலில் மூழ்கத் தொடங்கிய நிலையில் அந்த வழியே மற்றொரு படகில் வந்த மீனவர்கள் அவர்களை காப்பாற்றி கரைக்கு அழைத்து வந்தனர். மூழ்கிய படகிற்கு அரசு நிவாரண உதவி வழங்க மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அனுமதி இல்லாமல் ஒன்று கூடி பெரியார் உள்ளிட்ட தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்தது தொடர்பாக அமைச்சர் KN நேரு மீதான வழக்கை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. திருச்சி நீதிமன்றத்தில் இருந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். முரசொலி அலுவலகம் தொடர்பான வழக்கில் தேசிய SC/ST ஆணையம் புதிதாக நோட்டீஸ் அனுப்பி விசாரணை நடத்த தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் மீது பதியப்பட்ட 4 வழக்குகளின் விசாரணைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆளும் கட்சியை எதிர்த்து பேச உரிமை உள்ளது என்றாலும் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டுமா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக திமுக மதுரை மாவட்ட செயலாளர் தளபதி மீது தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. இது தொடர்பாக மதுரை நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை ரத்து செய்ய கோரி தளபதி மனு தாக்கல் செய்திருந்தார். சென்னை காரப்பாக்கத்தில் உள்ள சதுப்பு நிலத்தை இந்திய புள்ளியியல் நிறுவனத்திற்கு மாற்றிய வருவாய்த்துறை உத்தரவை ரத்து செய்த உயர்நீதிமன்றம் அந்த நிலத்தை மீட்டு பராமரிக்கும்படி உத்தரவிட்டது. இயற்கை அறக்கட்டளை தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நீதிமன்றங்களில் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக வழக்குகள் நடத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. வரும் 5ஆம் தேதி முதல் தமிழ்நாடு, புதுவையில் அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களிலும் காணொலி காட்சி வாயிலாக வழக்குகளை நடத்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒப்புதல் அளித்திருக்கிறார். பொது அறுவை சிகிச்சை உதவியாளர் நேர்முக தேர்வில் 172 பேர் விடுபட்டதாக கூறி சென்னை DMS அலுவலகத்தில் உள்ள தேர்வு மையம் முன்பாக பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 986 பேர் தேர்ச்சி பெற்ற நிலையில் 814 பேர் மட்டுமே அழைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகையில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் அலுவலகத்தை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை பணியாளர்கள் முற்றுகையிட்டனர். 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 1500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை ராமாபுரம் SRM பொறியியல் கல்லூரியில் ப்ராஜெக்ட் டே என்ற தலைப்பில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை SRM குழுமத்தின் தலைவர் சிவகுமார் துவக்கி வைத்தார். கண்காட்சியில் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கான மாணவர்களின் புதிய படைப்புகள் வரவேற்பை பெற்றன.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே எம்சான் ஏற்றி வந்த லாரி பள்ளி சுவர் மேல் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மோச்சேரி பகுதியில் வந்தபோது சாலையோரம் உள்ள கழிவுநீர் கால்வாயில் சிக்கியதால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தனியாக சென்ற பெண்களிடம் நகைப்பறிப்பில் ஈடுபட்டதாக செட்டிப்பாளையம் காவல் நிலைய தலைமை காவலர் கைது செய்யப்பட்டார். இதுகுறித்து சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்ததில் செயின் பறிப்பில் ஈடுபட்டது தலைமை காவலர் சபரிகிரி என்பது உறுதியானது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தங்கும் விடுதி என்ற பெயரில் பாலியல் தொழில் நடைபெற்று வந்ததாக 2 லாட்ஜுகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. மைதானம் மாரியம்மன் கோவில் அருகே உள்ள ஏவி லாட்ஜ் மற்றும் கல்லார் லாட்ஜில் பாலியல் தொழில் நடப்பது உறுதியானது. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையத்தில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் கத்தியை காட்டி விரட்டி நகையை பறித்து சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். ஜோதிபுரம் பகுதியைச் சேர்ந்த டான் பாஸ்கோ என்பது தெரிய வந்த நிலையில் அவரை கைது செய்த போலீசார் நகையை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் முருகன்குடி கிராமத்தில் முதியோர் உதவித்தொகை சான்றிதழ் வழங்க முதியவரிடம் 4500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். சம்பத்குமார் என்ற விஏஓவிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்திய ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று சொந்த ஊருக்கு சென்ற ராணுவ வீரருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே புதுப்பட்டியைச் சேர்ந்த ராணுவ வீரர் சதீஷ்குமாருக்கு ஊர் மக்கள் மாலை அணிவித்து வரவேற்று மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் விடுதியில் வழங்கப்பட்ட உணவில் பல்லி இறந்து கிடந்தது. தகவல் அறிந்து அங்கு வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து சமையல் கூடத்தை தற்காலிகமாக மூட உத்தரவு பிறப்பித்தனர். திருவண்ணைநல்லூரில் தீபாவளி சீட்டு நடத்தி மோசடி செய்த நபரின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கடையை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் பொறையாறில் இருந்து சீர்காழி வரை புதிய பேருந்து வழித்தடத்தில் அரசு பேருந்து சேவை துவக்கப்பட்டது. துவக்க விழாவில் புதிய பேருந்தை கொடியசைத்து துவக்கி வைத்த பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் பின்னர் தானே பேருந்தை ஓட்டி சென்றார். ராமநாதபுரத்தில் உள்ள ராஜா மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் 6வது புத்தக கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரன் தொடங்கி வைத்தார். இதனையொட்டி பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வரும் 12ஆம் தேதி வரை புத்தக திருவிழா நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பினான்சியரை பழிவாங்க அவரது மகனை கடத்தி கொலை செய்தவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ஏலகிரி மலை அத்தனாவூர் கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் அதே பகுதியைச் சேர்ந்த பினான்சியர் குட்டியின் 8 வயது மகனை கடத்தி கொலை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே புழு மற்றும் தூசி கிடந்த பியரை குடித்த நபர் திடீரென மயக்கமடைந்ததால் அவரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர் கோரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் கட்ட ஒதுக்கப்பட்ட இடத்தை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் ஆய்வு செய்தார். பஞ்சட்டி பகுதியில் சுமார் 5 ஏக்கரில் 50 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டப்பட உள்ளது. பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி முதல்வர் கீதா மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. முதல்வர் பொறுப்பில் இருந்து விலகுமாறு கல்லூரி கல்வி இணை இயக்குநர் அளித்த அரசாணையை கிழித்து போட்டதாக அவர் மீது போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பத்தை அடுத்த நாகல் கிராமத்தில் மாடுவிடும் திருவிழாவில் சீரிப்பாய்ந்த காளைகளை ஆரவாரத்துடன் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். மருத்துவ குழுவினர் பரிசோதனை செய்த பின்னர் 250க்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன. இந்தியாவின் UPI பண பரிவர்த்தனை சேவை தற்போது பிரான்ஸ் நாட்டிலும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பாரிஸில் உள்ள இந்திய தூதரகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் NPCIயின் சர்வதேச பரிமாற்ற அமைப்பும் பிரான்சின் பரிவர்த்தனைகள் அமைப்பும் இணைந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டன. பாகிஸ்தான் தேர்தலில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் கட்சி பெண்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான சீட்டுகளை ஒதுக்கியுள்ளது. 53 பெண் வேட்பாளர்களில் 28 பேர் தேசிய தொகுதிகளிலும் 25 பேர் மாகாணங்களிலும் போட்டியிட உள்ளனர்.
உலக வங்கியிடம் இருந்து 1244 கோடி ரூபாயை கடன் பெற இருப்பதாக இலங்கை நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் நிதித்துறை பாதுகாப்பு வலையமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த கடன் பெறப்படுவதாகவும் இலங்கை தெரிவித்துள்ளது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழ்நாடு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த கோவா அணி 241 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இதனையடுத்து களமிறங்கிய தமிழ்நாடு அணி ஆட்ட நேர முடிவில் 7 ஓவர்களில் விக்கெட்டுகள் இழப்பின்றி 20 ரன்களை எடுத்தது. இன்று 2வது நாள் ஆட்டம் நடைபெற உள்ளது. சென்னை ஒரகடத்தில் உள்ள அபார்ட்மெண்ட்டில் நடைபெற்று வரும் கோட் படத்தின் ஷூட்டிங்கை முடித்துக் கொண்டு நடிகர் விஜய் வீடு திரும்பினார். கோட் திரைப்படத்தின் ஷூட்டிங்கிற்கு அவர் வழக்கமாக செல்லும் இனோவா காருக்கு பதிலாக வெள்ளை நிற வால்வோ காரில் வந்து சென்றார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய்க்கு நடிகர் அர்ஜுன் தாஸ் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இதேபோல பல்வேறு நடிகர் நடிகைகளும் அரசியல் தலைவர்களும் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். திருத்தணி முருகன் கோவிலில் கடந்த 28 நாட்களில் பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக 1,81,82,988 ரூபாய் செலுத்தியுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உண்டியல் காணிக்கையை எண்ணியதில் 711 கிராம் தங்கமும் 8 கிலோ 680 கிராம் வெள்ளியும் பெறப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள தென்னக காசி என்று அழைக்கப்படும் அவல்பூந்துறை பைரவர் கோவிலில் தேய்பிரை அஷ்டமியொட்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கரங்களால் பாலபிஷேகம் செய்து வழிபட்டனர். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் தை மாத தேய்பிரை அஷ்டமி முன்னிட்டு ஸ்ரீபைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் தருமபுரம் ஆதீனம் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சேரை சாரநாயகி தாயார் சமேத சாரநாத பெருமாள் திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியாக உற்சவர் திருவீதி உலா நடைபெற்றது. சிறப்பு மலர் அலங்காரத்தில் பஞ்சலட்சுமிகளோடு எழுந்தருளிய உற்சவ பெருமாள் புஷ்ப பல்லக்கில் மேலதாளம் முழங்கிட வீதி உலா வந்தார். ஜெயங்கொண்டம் அருகே உள்ள செங்குந்தபுரம் கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் தேய்பிரை அஷ்டமியில் பெண்கள் விரதம் இருந்து உலக நன்மை வேண்டி முளைப்பாரி பூஜையை நடத்தினர். இதில் ஸ்ரீ காலபைரவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தேவகோட்டையில் உள்ள சிவன் கோவிலில் உலக நன்மை வேண்டி 408 திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டது. கோவில் நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி சிறப்பு வழிபாடு நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காமாட்சியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்ற நிலையில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்ட விளக்கு பூஜை நடத்தப்பட்டது. பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சீர்காழி திருவிக்கிரம நாராயண பெருமாள் கோவிலில் உலக நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான தாடாளன் பெருமாள் என்று அழைக்கப்படும் இந்த ஆலயத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் விளக்கு பூஜையில் பங்கேற்று வழிபட்டனர். தூத்துக்குடி லூர்தமால்புரத்தில் உள்ள புனித லூர்து அன்னை ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி ஜெபமாலை பிரார்த்தனையும் தொடர்ந்து கொடிக்கு ஜெபம் செய்யப்பட்டு ஏற்றி வைக்கப்பட்டது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். குளச்சல் புனித காணிக்கை அன்னை தேவாலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருசப்பர ஊர்வலம் மற்றும் மெழுகுவர்த்தி பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம் வந்தனர். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.